இப்போ சுதந்திர தின விழா நடந்தது சென்னையில். அதில் வந்து விஜய் என்னை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு கொண்டாட்டமாக தெரியல. அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஏதோ அது ஒரு பிண ஊர்வலம் மாதிரி தெரிஞ்சது. கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு அந்த பணத்தை தூக்கணும் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் எந்த அந்தஸ்தும் கிடையாது. கருப்பு கோட்டு போகிறதுனால எந்த அந்தஸ்தும் கிடையாது. அதான் சொல்லுங்கள், என் வீட்டில் கருப்புன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. தப்பி தவறி ஏதாச்சும் 1-2 துணி எங்கேயாச்சும் கருப்பு கலந்துருக்கலாம், அவ்வளோதான். அது வந்து ஒரு அபசகனமாக நினைக்கிறேன். இப்போ வந்து சரி, இது ஒரு விஷயம். அது வந்து ஒரு கோலாகலமாக ஒரு மங்களகரமாக தெரியல. சுதந்திர தின விழா சென்னையில் நடந்தது. அது வந்து இது விஜய்க்கு ஒரு அபசகனமாக நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து அங்கே த்ரிஷா வந்தது, நடிகை த்ரிஷா. நீங்கள் சொல்லலாம், என் இஷ்டம், என் குடும்பம், இல்லை என் நண்பர், நீ கொண்டு வரலாம். ஆனால் இது வந்து பப்ளிக், இது வந்து சினிமா கிடையாது. நீ வந்து ஒரு ரீல் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி உனக்கு சாதகமாக நீ வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த தவறு செஞ்சாக்க, இது தவறுன்னு இல்லைன்னா கூட என் உரிமை, நான் யார் வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னா சரி, உரிமை. அது மாதிரி விஜய்க்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த மாதிரி மக்களுக்கும் உரிமை இருக்குது, மூளை இருக்குது, ஒரு அருகது இருக்குது, என்னென்ன யார் யாருக்கு எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தப்பை விஜய் மட்டும் பண்ணலை. இதுக்கு முன்னே முதல்ல அதிகமாக பண்ணி அதுக்கான விலையை கொடுத்தது ஜெயலலிதா. சசிகலாவை முதல் ஆட்சியில் கொண்டு வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ஆட்சியில் கொண்டு வந்து முன்னிறைப்படுத்தி அந்த கும்பாபிஷேகம் வந்து கும்பகோணத்தில் மகாமகம், அதில் 60 பேர் சத்தது. அதில் வந்து சசிகலா கூட வராத, சசிகலா அந்த தண்ணி எடுத்து ஜெயலலிதா தலையில் ஊற்றி அது மாதிரி ஒரு சாகசங்கள்லாம் பண்ணாது இருந்தால், அதே ஜெயலலிதா வந்து போயிருந்தால் கூட ஐதீகப்படி நடந்துருந்தால் மக்கள் வந்து அந்த 60 பேர் நான் 100 பேர் சேர்த்துருந்தால் கூட அது தவறாக நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சசிகலான்ற ஒரு சகோதரி, அது உனக்கு சகோதரி இருக்கலாம், ஆனால் அங்கே கொண்டு வந்து மகாமகத்தில் தண்ணி ஊற்ற சொல்லி நீ அது ஒரு சசிகலா ஜெயலலிதா தலையில் தண்ணி ஊற்றுனது ஒரு விஷயம். அப்புறம் சசிகலா தலையில் ஜெயலலிதா ஊற்றுனது நிறைய பேர் நானும் ஏற்றுக்கலை. அதெல்லாம் வந்து கேவலம்னு நினச்சேன். இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகம், ஒரு கடவுள் வழியில் நடக்கிற இதாக நான் நினைக்கல. இருந்தாலும் ஜெயலலிதா நான் என் இஷ்டம், என் தங்கச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் இந்த வளர்ப்பு மகன், அதனால் வளர்ப்பு மகன்லாம் குப்பையெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் சரின்னு சொன்னதும் கிடையாது. நான் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட, அதெல்லாம் அசிங்கம் நினச்சேன். அந்த வளர்ப்பு திருமணம் நடந்தது, அதில் தங்க கட்டி வச்சுட்டு நகை கடையை கொண்டு போனது. என்னடா இப்படி ஒரு அறிவாளியான நல்ல அம்மாவாக இருந்த ஒரு ஜெயலலிதாவை, அங்கே ஜெயலலிதாவோட ஒரு குடும்பம் இல்லாததால் அவர் வளர்ப்பு மனை உருவாக்கி இப்படி கேவலப்படுத்துனது சசிகலாவை அப்படின்னு எனக்கு பயங்கர கோபம். அதனால தான் சசிகலா வந்து என்றைக்கும் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். எனக்கு வந்து சசிகலா என்றைக்கும் பிடிக்காத அரசியலில். ஆனால் அதே சமயம் சசிகலா ஜெயலலிதாவுக்கு செஞ்ச உதவி அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் நமக்கு உதவி செய்கிறோன்னா அந்த யாராக இருந்தாலும் அது பப்ளிக் கொண்டு வந்தால் சரி கிடையாது. அதுதான் இப்போ த்ரிஷா வந்து விஜய்க்கு பல வகையில் உதவி செஞ்சுருக்கலாம், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், ஒரு சாணைக்கு நான் வந்து உதவி செஞ்சுருக்கலாம், முதலமைச்சரத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பப்ளிக்கு கொண்டு வரணும்னா நீ ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டு போ, இல்லை எம்எல்ஏ ஆகிட்டு போ, இல்லை மந்திரி ஆகிட்டு போ, அப்புறம் கொண்டு வா, யாரும் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை. அப்பயும் அந்த புரோட்டோக்கால் படி நடக்கணும். இல்லை நான் இது வேணால் செய்யலாம், உங்களுக்கு என்ன அப்படின்னாக்க செய்யலாம், ஆனால் அதுக்கான விலையை கொடுத்தாகணும். அதே மாதிரி தான் இப்போ மதுரையில் ஜல்லிக்கட்டு நடந்துன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் உதயநிதி பையன் இன்பநிதி வந்தான், அவங்க கூட ஃப்ரெண்டு வந்தானுங்க. அவங்க வந்து அப்போ வந்து திடீர்னு அந்த கூட்டம் இன்ஃபார்மலாக மாறி முதலமைச்சர் அது உதயநிதி பக்கத்தில் இன்பநிதி உட்காந்தது, மந்திரிங்களாம் இடம் கொடுத்தது, ஐஏஎஸ் அதிகாரிங்க எட்ட போனது, அந்த மூர்த்தின்ற அமைச்சர் அதெல்லாம் ஒரு முகஸ்துதி மாதிரி பண்ணி ஒரு தலைவர் குடும்பத்தை முன்னிறுத்தினா அது தனக்கு செல்வாக்கு வரும்னு நினச்சி அப்புறம் மூர்த்தி இப்போ எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. இது மாதிரிலாம் அசிங்கப்பட்டது எல்லாருக்கும் பாடமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து உதயநிதி வந்து இன்பநிதியை கொண்டு வந்தது தவறு, மக்கள் ஏற்றுக்கல. அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவன் குடும்பத்தை நான் எல்லாம் ஜல்லிக்கட்டு வந்தேன், எல்லாம் இன்ஃபார்மில் வந்தோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லலாம். பட் இருந்தாலும் அது மக்கள் ஏற்றுக்கலை. ஸோ இன்பநிதி உதயநிதி மக்கள் ஏற்றுக்கலை, ஜெயலலிதா சசிகலா ஆட்டத்தை மக்கள் ஏற்றுக்கலை, இப்போ விஜய் த்ரிஷா ஆட்டத்தை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால் திமுக விலை கொடுத்தது, ஜெயலலிதா விலை கொடுத்தாங்க, தமிழக வெற்றி கழகமும் விலை கொடுக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. அது பொதுவெளியில் வரும்போது எப்படி நடந்துக்கின்ற ஒரு நெறி இருக்குது. நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யலாம், ஆனால் அதுக்கான விலையை கொடுத்தாகணும். அந்த விலை வந்து பரிதாபமாக இருக்கும், படு மோசமாக இருக்கும், அது தண்டனையாகவே இருக்கும். அதனால் விஜய் வந்து தன்னுடைய அறிவுக்கு என்னப்படுதோ, முயற்சிக்கு என்னப்படுதோ அதை ஒழுங்காக ஆட்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். இது மாதிரி தேவையில்லாமல் ஸ்டண்ட் அடித்து தன்னுடைய அழிவை
விரைவுபடுத்திக்க வேணாம். நான் சொல்கிறேன், விஜய் இதான் முதல் தடவை நீ முதலமைச்சர், இதான் கடைசி தடவை முதலமைச்சர், நீ திரும்ப முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. அதுக்கான அறிகுறி நான் வந்து அது வந்து சாபமாக சொல்ல, அந்த செயல்பாடில் அதுக்கான அறிகுறி தெரியல. செய்த தவறுகள்லேருந்து நீ கற்றுக்கிட்டா தெரியல. நீ குடும்பத்துக்குள்ளே யாருக்காச்சும் பாடம் கற்பிக்கிற, சமுதாயத்தில் பாடம் கற்பிக்கிறன்னா அது வேறு. ஆனால் அரசியலில் நீ மக்களுக்கு பாடம் கற்பிக்க ஆரம்பிச்சேன்னா மக்கள் உனக்கு பாடம் கற்பிப்பாங்க, மக்களை கற்பிக்க தான் போகிறாங்க. இதுதான் இப்போ மோதிக்கு நடந்து வருது. மோதி வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி ஒரு இமேஜை உருவாக்கினா வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து. இன்றைக்கி எல்லாம் கீழின்னு கிழிக்கிறானுங்க. இது மாதிரி ஒரு அரசியல்வாதியை கேவலப்படுத்தந்து கேவலப்பட்டது இந்தியாவில் வேறு யாரும் இல்லை. அதான் மோதியோட நிலைமை, அமித்ஷா நிலைமை. அந்த நிலைமை உனக்கு வேணான்னு நினைக்கிறேன். அதனால் விஜய் வந்து தன்னை திருத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது விஜய் மேலே. ஏன்னா அந்த ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லும்போது அந்த விஜய்க்கு ஒரு காலம் இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஊழலற்ற ஆட்சி, நல்ல நிர்வாகம், நல்ல திட்டங்கள், நான் சொல்கிறது முக்கியமாக அந்த குப்பைங்களை அகற்றுறது, நீர் வளத்தை ஒழுங்காக பண்ணுறது, குப்பைங்களை மறுசுழற்சி பண்ணுறது, திட்டமிட்டு எல்லா கட்டுமான பணிகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஊழல் ஒழிச்சாலே எல்லாம் தானாக நடக்கும். அதேமாதிரி தானாக மக்கள் அன்றாட வாழ்க்கையில் சில ஏதாவது கரண்ட் பில் கட்டுறதோ, இல்லை வீட்டு வரி கட்டுறதோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதோ, இல்லை பள்ளிக்கூடத்தில் வசதிகளோ, கழிப்பறை வசதியிலேருந்து படிப்பு அறை வசதிகள்லேருந்து எல்லாம் மருத்துவமனை வசதிகள், இதெல்லாம் நீ வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர நீ எதிர்கட்சிகளை சீண்டிக்கிட்டு நான் என் சொந்த வாழ்க்கையை என்ன சொல்கிறது, வாஷிங் த டர்ட்டி லினன் இன் பப்ளிக், அதாவது அழுகு துணியை நீ பப்ளிக்காக வாஷ் பண்ணுன்னா உன்னை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து நான் கவனிக்கிறேன்னு ஒரு 3 மாதத்துக்கு நீ திருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அது நல்ல செய்தான்னு நினைக்கிறேன். நீ முதலமைச்சராக தொடரணும், ஆட்சி தொடரணும்னா நீ ஒழுங்காக இல்லைன்னா அனுப்பி வச்சுருவாங்க. அவ்வளோதான்.